சார், நம்ம காதல் பண்ணிட்டு அந்த காதல்ல ஜெயிக்கிறதுக்கு பேரு மட்டும் வெற்றி அல்ல, வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும். இன்னைக்கு அதை தான் நான் பண்ணிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். அப்பதான் நீங்க என்ன ஒரு மனுஷனா மதிப்பீங்க. நான் ஈத்துட்டு போயிருந்தா நீங்க என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து வாழ்க்கையில ஜெயிச்சு நின்று காட்டிட்டேன். உங்க பொண்ணுக்காக இன்னும் நான் எங்க வேணா போக தயாரா இருக்கேன். உங்க பொண்ணுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் தயாரா இருக்கேன். ஆனா நீங்க உங்க பொண்ணை கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. காலம் ஃபுல்லா உங்க பொண்ணை கண்களுக்காக வச்சு பார்த்துக்க முடியுமான்னு சர்டிஃபிகேட் என்னால கொடுக்க முடியாது. ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காத வச்சு நான் பார்த்துக்கிறேன். அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நேரம் யாரை எப்படி வேணா மாற்றும். அதால உங்க பொண்ணை என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்கலங்காத பார்த்துக்கிறேன். நம்பி உங்க பொண்ணை கொடுங்க. இப்போ யோசிங்க. சரி, நீ இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் என் பொண்ணை கொடுக்காத இருந்தா நான் ஒரு நல்ல அப்பனே இல்லை என் பொண்ணுக்கு. அதால என் பொண்ணை நீனே கட்டிக்கோ. என்னைக்கு என் பொண்ணுக்காக நீ போய் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு வந்து திரும்ப என் பொண்ணை கேட்டியோ அன்னைக்கே நீ காதல்லையும் ஜெயிச்சுட்ட, இந்த மாமனார் மனசுலையும் ஜெயிச்சுட்ட, வாழ்க்கையிலையும் ஜெயிச்சுட்ட. என் பொண்ணு உனக்கு தான் மாப்பிள்ளை. அப்போ ரொம்ப நன்றிங்க மாமா. மாமா, எல்லாரும் மாதிரியும் என்ன நினச்சிக்காதீங்க. எல்லாரும் காதலில் ஜெயிச்சுட்டா வாழ்க்கையிலே ஜெயிச்ச மாதிரி நினச்சிப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. காதலில் ஜெயிக்கணும்னா முதல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அப்போ தான் காதலில் ஜெயிக்கலாம். பெற்றவங்க முதல்ல பொண்ணை ஏன் கொடுக்க மாட்றாங்கன்றத நாம் அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஓட ஆரம்பிச்சிட்டாலே நம்ம காதலில் ஜெயிச்சிட்டோன்னு தான் அர்த்தம். அப்போ ரொம்ப நன்றிங்க மாமா. வரட்டுங்களா மாமா? மாமா, கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். காதல் 10 செய்யும், பெற்றவங்களை வச்சும் செய்யும். அதுக்காக உங்க பொண்ணு தப்பானவன்னு ஒதுக்கிடாதீங்க. உங்க பொண்ணு தப்பானவ இல்லை நிரூபிக்கதான் ஒருத்தனுக்கு ஒருத்தியா நிக்கிறா. அதுவும் எனக்காக மட்டும் நிக்கிறா. வரட்டுங்களா? முறைப்படி வந்து பொண்ணு கேட்குறேன். அப்போ வரங்க மாமா. அடா 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 அடா, இதுதாயா காதலுக்கும் மரியாதை, பொண்ணை பெத்தவங்களுக்கும் மரியாதை. உண்மையான காதல்னா இதுதாயா, இப்படிதாயா இருக்கணும். சபாஷியா.